இதுதான் முச்சந்தி கிராமம். இந்த முச்சந்தி கிராமத்திலே சந்திரசேகர ஜமீன்தார் வரவிட்டு யாதொரு விளைவாடும் அல்லாமல் என்னுடைய நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் யாதொரு விளைவாடும் அல்லாமல் கண்களை எப்படி இமைகள் காத்து வருகின்றதோ அதே போலவே என்னுடைய மக்களை கண்களை பாவித்து இமையாக நான் இருந்து நாட்டிருக்கிறேன். அப்படி இருந்த சமயத்திலே 5000 நிலங்களுக்கு சொந்தக்காரர் இந்த ஜமீன்தார். இந்த ஜமீன்தார் நிலத்திலே விவசாய வேலைகளை செய்தால் மட்டுமே என்னுடைய கிராம மக்கள் அனைவருமே ஒருவேளை உணவாகிலும் பசியார உண்ண முடியும். அப்பேற்பட்ட 5000 நிலங்களுக்கு சொந்தக்காரனாக சந்திரசேகர ஜமீன்தார் பெருமைக்கு சிறப்போடு வாழ்ந்து வருகின்றேன். அப்படி இருக்கின்ற சமயத்திலே கிராமம் அரசாட்சி எனக்கு முன்னால் வரக்கூடிய காவல்காரர்களை இறங்கி காவலா இது முன்னாடி ஹோட்டல்ல சர்வெண்ட்ல வேலை செஞ்சிருப்பாங்க. இது ஹோட்டல்ல எச்சல பொரிக்கிறோம். மொத்த விஷயம் பண்ணுவாங்க. வெச்சு வாங்க இது என்ன தோடிங்க போறீங்க? லிஸ்ட் போட்டாரா அது கூட? என்ன என்ன பிசில் அடிக்குது? அடிங்க தோட போடு வாங்க. அதனால பார்த்தா தேவடியா போய் மேல. கண்ணா. அண்ணன் மண் மாதிரிடா. இந்த பத்தி பெருமையா அடியே வசனம் எழுதி வச்சுக்கிறேன். வசனம் வசனங்க எழுதிடுவா. எழுதுங்க. என்ன பாக்க ரொம்ப சின்ன பையனா இருக்கு. வசனம் எழுதுவா. நல்லா எழுதுங்க. எனக்காக ஒரு அழகான வசனம் சொல்லு பார்க்கலாம். அழகான வசனம். பட்டா ராமாபுர காடு. ராமாபுர காடு. ராமாபுர காடு. பந்தவாசி ரோடு. பந்தவாசி ரோடு. நடிக்கிற ஒரு பாடு. அவன் அடிக்கிறதா பாரு. என் அடிக்கிற சுத்தமான பொட்டை. வண்டி அடிக்க கூடாது, அவனே அடிக்க கூடாது. ஏடா வரணும்? அவன் சின்ன பையன் வச்சுக்காத. அவன் பாட்டு எழுதுவான். அவன் பாட்டு இவரா பாடுங்க. நான் பாடல ஆசிரியர். ஆசிரியர். கடவுளே எத்தனை பேர் அவன் கிளம்பி நான் நிறைய பாட்டு எழுதியிருக்கேன். எப்படி எழுதுவா? அடே மொய் விட்டு மொய் எழுதுவேன். ஊட்ட மொய்ட்டு பாடுவாங்க பொழுது. மொழினா பாஷை. லாங்குவேஜ்.
பாஷா ஆ, உனக்கு எத்தனை பாஷை தெரியும் நிறைய மொழி தெரியும். தெரியுமா? ஆ, கண்டா எங்களுக்கு தமிழ் முட்டை வர மாத்திர வாயில என்னென்ன தெரியும்? ஏய். தமிழ், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம், கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, சென்னை, கன்னியாகுமரி, தேசூர், பெங்களூரு, எல்லா பாஷையும் தெரியும். தமிழ் இங்கிலீஷ் ஆ, மலையாளம் சொன்னேன். ஆமா. கோயம்புத்தூர், சேலம், திருச்சி, செஞ்சி, திண்டிவனம், வந்தாவாசி, கங்கை மூடி கொடுமா ஒரு பாஷா. காக்கா முண்டியா? எங்க முண்டியா? கேட்க முடியா ஆ. பையா இதெல்லாம் பாஷா இதெல்லாம் பாஷைங்க. கண்டா தேவசூர் பாஷா தேசூர் பாஷை, அந்த பாஷை பாஷா வந்தவாசி பாஷை, கோயம்புத்தூர் திண்டிவனம் உளுந்தூர் பேட்டை கள்ளக்குறிச்சி இதெல்லாம் பாஷா எல்லாம் பாஷை. ஆனா இந்த கங்கை முடி ஒரு பாஷா இது ஒரு பாஷை. ஆடனா. இந்த ஊர்ல பாஷை இருக்குது. ஏய், ஆ. அப்படின்னா ஆ. இந்த கங்கமுடி பாஷையில ஒரு பாட்டு நீ பாடு நான் ஓ, கேட்கணும் இந்த ஊர் மொழியில, ஆமாண்டா. எங்க முடி மொழியில ஆ. ஒரு 3000 ரூபாய் தட்சணை வையா. எவ்வளவு வேணும் ராஜா? 3000 ரூபாய். நம்ம ஆசி ஒரு ஆளு ஒரு ரூபாய் 2 ரூபாய் வராது. 11 போய் 51 போய் 101 போய் இப்ப 201 வந்து முட்டிங்குது. அப்படி என்ன ஆசைப்பட்டான்னு தெரியல நீ வளராம போட்ட ஏங்க, நீ 3000 ரூபாய் மேல ஆசைப்படுற நீ அதெல்லாம் விடு. ஏய். உனக்கு அந்த பஸ்ல வேணாம். அந்த பஸ்ல வேணாம். புரியுற மாதிரி ஏய். அட ஹிந்தி போட்டு பாடுறேன். ஐயா, எனக்கு வேணாம், எனக்கு நான் புரியாது. பாடுறேங்க. எனக்கு புரியாதுடா நான் பாடுனா உனக்கு புரியும். ஏய். நான் பாடுறது புரியும். எனக்கு புரியுற மாதிரியே உனக்கு புரியுற மாதிரி அதை எடுத்து வைக்கிறேன். என்னப்பா பாத்தீங்க? எட்டு விடுற. ஏய். அதை எடுத்து விட்டா, எனக்கு வந்து இது எடுத்து விட்டா நீ இருந்தா சரி வராது நல்லா வாட்டமா முட்டி போட்டு எடுத்து வைப்படல வாயில அது ஓசௌரியம். ஓ ஓசௌரியம். எங்க அண்ணன் வராது பாரு ஆத்து வைக்க அண்ணன் பண்ண போறா அவன் இங்க முட்டி போடுல ஏன் ஐடிங்க இங்கிலீஷ் இந்தியா ஹிந்தி பாட்டியா? எனக்கும் ஹிந்தி தெரியாது தெரியாது. எனக்கு புரியுற மாதிரி தெளிவா பாடு நான் பாடுறேன். ஏய். அது அருமையா புரியும். அது அருமையா பாட்டா. मेरे सपने की रानी कपूर आए कुहे, मेरे सपने की रानी कपूर आए कुहे, सतिया आज की सतिया ஆதிகா ஏது பாட்டியா பாட்டியா என்ன சொன்ன பாட்டியா சொன்ன பாரு அது நீயா நீயா சப்பிக்கணும் நம்ம வேலைக்கு வேண்டி வந்துங்க. நிறைய சொன்ன தெளிவா சொல்ல ஏங்க ஏங்க புரியுது மாதிரி புரியலையா? ஏய். புரியல பாட்டோட இது புரியல. தவறான வார்த்தை வரக்கூடாது அதனால ஏய் நீ யாரு? யாரு? கம்பெனி வாங்காது. சூப்பர் கம்பெனி வாங்குறீங்க. அது என்ன பண்ண போறா கம்பெனி வாங்குறீங்க. ஏய். அதனால உட்கார்ந்து அருமையான வாத்தியார் பாட்டு எழுதிக்கிறேன். ஐய் பாஜர்லாம் தனி பாட்டு எதுனா எழுதுறா. நேத்துல இருந்து. நம்ம பாஜருக்கு ஒரு பாட்டு இதுதான். ஏங்க. 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 அது சொல்ல மாட்டா. உட்காரு. வாத்தியார் பாட்டு பாருங்க. வாத்தியார் பாட்டியா? பாடலுக்கு தனியா பாட்டு வாத்தியார் இருக்கா பாட்டியா? பாடுறா. நான் பாடும்போது ஐய் இவ்வளவு நாள் எனக்கு தெரியாது ஏய், நான் பாடுறேன். நீ பாடும்போது ஓ சரி நான் பாடும்போது எத்தனை பேர் வாரி விட காத்துக்கிறீங்களோ நான் பாடும்போது அதே chorus போடணும். என்ன? ஏய் தாளம் ஜதி ஜதி. chorus. அண்ணா மூஞ்சிக்கு அறுபது இப்படி இப்படிங்கிறான் அதுதான். பாட்டா, பாடுனா நான் பாடுறேன். நீ chorus போடணும். பாசம் பண்ணுமா வா, வா, பக்தியாரே வா, பக்தியா கொஞ்சம் கிளி. வா, வா, பக்தியாரே வா, பக்தி கொடி, நான் கொஞ்சம் கிளி. உன் இஷ்டப்படி நான் கொஞ்சம் கடி. இன்னும் 4 கால் பாய்ச்சல போட்டாங்கன்னா நான் உடனே கேட்டு குத்துருப்பா ஏமா துட்டு வச்சு நான் கடிக்க ஏங்க, இந்த பாட்டு போடணும், அது வேணான்ற, இது வேணான்ற. ஏங்க, இதெல்லாம் வேணாம் விடுங்க. இவன் கொஞ்சம் கடிக்கிறதா பாட்டு அதுக்கான வந்தாலும் செஞ்சில இருந்து வந்துக்கிறாப்லங்க. பாட்டு அந்த மாதிரி வரி வருது இதுல. பக்கத்துல வாழ்த்திக்காந்து வந்த பாட்டியா அம்மன் இருக்கு அவன் தான் பேசுறான்னு பார்த்து நீ தெரியாது பேசுற. அது இருக்குது இல்லையா? ஏய் இந்த பாட்டுல உனக்கு வேணாம். உன் பாட்டே எனக்கு வேணாம் நான் ஒண்ணே ஒண்ணு, ஒண்ணே ஒண்ணு. ஏய் நாட்டுப்புற பாடல் எழுதி. நீ மூடின்னு உள்ள போ. ஒண்ணே ஒண்ணுங்க. முதல்ல இருடா முதல்ல எங்க விட்ட இரு. ஒண்ணுங்க, ஆட்டிட்டு சப்பியா, ரெண்டாவதுல புஞ்ச கை. ஏய். ஆட்டுங்க. நீ இதுக்கப்புறம் ஒரு பாட்டும் பார்க்க தேவையில்ல. மரியாதை உள்ள போ. ஒண்ணே ஒண்ணுங்க. கடைசியா ஆசை எழுதி. ஏற்கனவே கல் எடுத்து அடி பண்ணிக்கிறார் ஒருத்தர். நீ வெறுப்பேத்தாது என்ன நான் பாக்குறேன் ஒண்ணே ஒண்ணுங்க. இரு இரு. ஒண்ணே ஒண்ணு. இதெல்லாம் குழந்தை போல ஆசைப்படுறான்ல ஆமா. ஏய் இது நான் வரைக்கும் ஏதோ 2 பாட்டு பாடினா தப்பு கிடையாது தப்பு கிடையாது. இது மாதிரி அதுல தவறான அர்த்தம் எதுவும் வரக்கூடாது ஏங்க, சத்தியமா சொல்றேன். ஏய். இந்த பாட்டுல பீ இருக்காதுங்க. ஏய் பிழை பிழை. அதை வச்சு யாரும் பாடுறாங்களா பீ இருக்காதுங்க. ஆனா இந்த
இந்த பாட்டுல ஏதாச்சும் தவறான வார்த்தை இருந்தது ஒரே புடி நெஞ்சு புடி சாவடிச்சுக்கலாம். அதுதான் வந்து நானு கொஞ்சம் பத்தியாதுக்கு போடுவாங்க. நம்ம பண்ண போறோம் பாட்டு. என்னத்த கேக்குறதாங்கண்ணா? ஓ சரி சரி. நானே சுதி வைத்திராத்த வந்து ஐட்டி நடக்கிறேன். கர்நாடக வெஸ்டர்ன் எல்லாமே கரிசி குஸ்தி இருப்பாங்க. இவன் நகத்துல ஸ்பெஷலிஸ்ட் நான் பாடுற பாட்டுக்கு அவர் வாசி பாரு தெரியலையே. 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பாவி. நான் பாடுற பாட்டுக்கு அவர் வாசி பாரு தெரியலையே. சோதனை பண்ண போறேன். ஆமா சோதனை பண்ண போறேன் உன்னை. அதனால நான் இப்ப ஒரு பாட்டு பாடுறேன். பாட்டுக்கு நீ ஒழுங்கா வாசிச்சிட்டா நான் அடுத்து ஒரு பாட்டு பாடுவேன். அதுக்கு நீ ஒழுங்கா வாசிடுவ. சரி எதுக்கு அந்த பையன் அவர் எப்பேர்ப்பட்ட ஆளு? நான் நம்ப மாட்டேங்க. நான் நம்ப மாட்டேன். பட்டா பட்டா வாசினா ஜெய ஜெய தேவி துர்கா தேவி ஜெய ஜெய தேவி சரணம். சபாஸ் சபாஸ் அருமையான பாட்டு. என்ன பாட்டு பாடுன நானே? அருமையான தேவி பாட்டு பாட்டு பாடுன. ஆமா அது என்ன வாச்சாரியா? என்னதான வாச்சாரியா? வாச்சதுல பிழையா? அந்த சபை வாசிறா. தான வடில்ரா சரியா தான வந்து. அத போங்க போல. தானமே வரலாம்ல. என்ன பாட்டு பாடுனானே? என்ன பாட்டு பாடுனா? ஜெய ஜெய தேவி துர்கா தேவி ஜெய ஜெய தேவி சரணம். அத பாடுறா. நான் பாடுறேன். என்ன வாசிறா? என்ன வாசிறா? வாசிறா. அட அட பாடி அட அட பாடி அட போடு பாடி. அப்படின்னு அவர் வாசிக்கிறாரு. ஆமா. யானே எல்லாரும் பாடுன்னு கேட்க. பாடியா. உட்கார் உட்கார் உட்கார். வாசினா நீ கோர கண்டுபிடிக்க. உட்கார் உட்கார் உட்கார். அருமையா வாசிறா. அவன் சொல்ல நீ வாசிற பாரு. அட்டா சீரக சம்பா நின்னு குத்தினா நாங்க ஒரு அழகான பாட்டுக்கு வந்துறோம். எப்ப சாமி உனக்கு ஒரு கும்பிடுவா காலுக்கு ஒரு கும்பிடு. இந்த பாட்டியாவது ஒழுங்கா பாடு பாப்போம். மாமா ஒரு அடிடா. எதுக்கு? நானே ஏதோ ஃப்ளோல போயிங்கறா. ஃப்ளோ அதுல குறுக்கு நித்திங்கறா. டென்ஷன் ஆகுது. நீ பாட்டு குறு குறு பேசாதங்க. சீரக சம்பா நின்னு குத்தினா மாமா சோரி சமைச்சிருக்கே. அங்க பாட்டு வாசி என்ன பாட்டு? நானும் உசரதா வாசிக்கிறேன். 2 வாட்டி தப்பா பண்ணா. பாட்டு தப்பா பாடு. நல்ல கிராமிய பாட்டு நல்லா பாடுறேன். எவ்வளவு அழகா பாடுற அப்பா. அப்ப பொறுத்து வாசி. அட மந்திர குய் உச்ச கம்மியாடி. ஏய் மம்டில கூடு குடிச்சு கம்மிட்டியா? ஏய் அது போமா வரமா. எந்த கம்மியாட்ட மந்திர கூடு கம்புல குடிப்பாங்கல. ஏய் நீ பாரு சுத்தி மாதிரி காட்டுறேன். கம்முண்டாங்க. அப்பா சாமி நீ மேல வாயத்தை. சீரக சம்பா நின்னு குத்தினா சோரி ஏய் யாரா போடுதல? கம்முண்டாங்க கொண்டாரா. ஏய் வைக்க மாட்டா. ஐயா வைக்க மாட்டேதா. ஏய் மாட்டா. ஏய் வைக்க மாட்டா. ஏய் இவரே பாரு. அண்ணா யார் பாரு. ஐயா காதலி. அண்ணா சீரக சம்பா நின்னு குத்தினா சோரி சமைச்சிருக்கே. மாமா சோரி சமைச்சிருக்கே. நீங்க சாப்பிட வரீங்களா? இல்லன்னா சாப்பிட போறீங்களா? அட போறீங்களா? சாப்பிட்டு போறீங்களா? அது சாப்பிட்டு போறீங்க. ஏய் செக். என்ன ஆள் கோயாக்கு இவரே
சேர்த்து போடுங்க. மூஞ்சி பாருடா, காசுமானம். ஐயோ. ஏய், போங்க. பாவுடி. எப்படி வெட்டவா? இது எந்த நாடு? அதான் சரி போய். போய் ஒரு பாட பார்த்து பாடுன்னு கேட்கலாமா? அறிவுதானா? புரியுதானா? கடவு மூஞ்சில வைக்க பாருங்க. ஏய், நான் கேட்கறேன். எனக்கு கேக்குறியா? ஓ, அவனை கேட்கறேன். ராமநாட்டி. ஏய், இதுதான் முச்சந்தி கிராமம். இந்த முச்சந்தி கிராமத்தில் சந்திரசேகர ஜமீன்தார் சந்திரசேகர ஜமீன்தார் என்று பெயர் பெற்றவர். அப்படி இருந்தாலும் இந்த சந்திரசேகர ஜமீன்தார் 5000 அடி நிலங்களுக்கு சொந்தக்காரன். ஒரு வேலி என்றால் 1000 ஏக்கர் நிலம். இதற்கு நிகராகவே 5000 அடி நிலங்களுக்கு சொந்தக்காரனாக யாதொரு குறைபாடும் அல்லாமல் சீரும் சிறப்போடும் இந்த முச்சந்தி கிராமத்தை பரிபாலனம் செய்திருக்கிறேன். அதற்கு முன்பதாக என்னுடைய நிலங்களை பார்வையிடுவதற்கு முன்பாக எனக்கு இருக்கின்றால் ஒரே மனைவி ஒப்பற்ற மனைவி என்னுடைய மனைவி மருதேவி. அவளை நான் பார்க்க வேண்டும் அல்லவா? அது விரைவாக